செங்கோட்டையன் அவர்கள் கூட அதிமுகவில் அதிருப்தியை பதிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 முறை போய் டெல்லி வரைக்கும் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மாவையும் சரி பாதிப்பு தான்மா. நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு அன்னையோட ஒரு வாழ்க்கை நான் சொல்றேன். கொள்கைனா என்னன்னு தெரியாதா? கொள்கையற்ற கூட்டமா யாரை பார்த்து அப்படி சொல்றீங்க? நாங்க சொல்லு என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கோம், சிஏஏக்கு எதிராக பேசியிருக்கோம். அது கொள்கையா? ஆமா. கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? விஜய் வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஆதவர்ஜனா வச்சு போட்டா, இப்போ ஆதவர்ஜனா சோறையில் போடான்னு சொல்லி வீட்டை கூத்தாடின்னு பேசுறாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இது இருக்கு. கூத்தாடின்னு எம்ஜிஆர் அவர்களை சொன்னது காங்கிரஸ் கட்சியினர். காமராஜ் அவர்கள் அந்த டைம்ல அந்த போட்டி வந்த அந்த டைம்ல தான் காமராஜரை கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. என்ன இது இந்த எலவும் தெரியாது எட்டும் தெரியாம என்னத்தையோ ஜெயலலிதா மட்டும் கையை கட்டி நேராக பார்த்துருக்காங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணி. அதை தவிர அரசியல் யாருக்கும் தெரியாது. அந்த ஆசையில் வந்துட்டாப்புல நம்ம முன்னாடி 10 கார் போகுது, பின்னாடி 10 கார் போகுது. டிஜிபி இங்கே ஒரு வீணா போனவன் இருந்தாலும் சர்வே பண்ணி விஜய் 20% ஓட்டு. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் அப்படி ஒரு கூட்டணி அவங்களை எதிர்க்கிறதுக்கு வலுவாக இல்லை. ஸோ அதனால் 2026 தேர்தலையும் வெற்றி உறுதி அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 2 விஷயம் கிளம்பியிருக்கு. ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று ஆப்போசிட்டில் சில காட்சிகள் மாறுறதை பார்க்க முடியுது. அதிமுகலேருந்து ஒருத்தர் விலகி போய் தாவேக்காவுக்கு போகிறாரு. அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனி தமிழ்நாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க, கூட்டணியை பலம் பண்ண போகிறாங்க, பேச்சுவார்த்தை போகுது அப்படின்லாம் சொல்லும்போது வாக்குகள் அதிகமாக பிரிஞ்சுது அப்படின்னா கூட, இல்லை கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தேர்தல் காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கா? களம் டஃப்பாக வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் ரஃபாகாது. அதாவது என்னென்னா, பீகாரில் பிஜேபி ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா சில்லற கட்சியும் ஒன்றாக்கி முஸ்லீம் கட்சியை வச்சு ஆர்ஜேடியை உடைக்கணும். இங்கே ஒரு வீணா போனவன் இருந்தாலும் சர்வே பண்ணி விஜய் 20% ஓட்டு இருக்குன்னு ஒரு லூசு பையன், அவன் போய் 4% ஓட்டு வாங்கி 3.5% வாங்கி தோற்று போயிட்டான். கேவலமாக தோற்றுட்டான். அவனை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, பிராமணர்கள் படித்தவர்கள் ஓட்டை பிரித்து அந்த ஓட்டு போய் எதிர்கட்சிக்கு விழுந்துடாமல் பண்ணாங்க. இப்படி பல கேம் பீகாரில் ஆரம்பிச்சு. ஆனால் இங்கே ஆட முடியாது. சரியா? ஸோ இங்கே அவங்க போட்ட பிளானை அவங்களே உடச்சிருவாங்க அப்படின்றது இது இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியில் என்னான்னா திமுக விஜய் அஜித் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் நீ நானும் ஒன்று, பிஜேபி வாயில் மண்ணுன்றது தான் கடைசியில் முடியும். அப்போ சண்டை போட்டு இங்கே இருக்கிறாள் அங்கே அதிமுக 2ஆவது உடையும், இது 3ஆவது உடையும், அவன் போய் இங்கே சேருவான், இவன் போய் அங்கே சேருவான், அப்படி கசா முசா நாய். கடைசியில் யார் வாயில் மண்ணை போட்டுருவாங்கன்னா, பாஜக வாயில் மண்ணை போட்டுறாங்க. அவங்க விஜய் ஆட்டையை போடணும்னு பார்ப்பாங்க, இந்த பக்கம் திமுகவோட ஆட்டையை போடணும், யாரையா உடைக்கணும்னு பார்ப்பான், இந்த பக்கம் ஏடிஎம்கேல சில பேரை உடச்சி கொண்டாடுறா, எல்லாம் பார்த்தா எல்லாம் இப்போ அமித்ஷா வாயில் மண்ணை போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தோல்வி தான். புரியுதா உங்களுக்கு? விஜய் ஆட்டையை போடுறதுக்கு ஆதவர்ஜனா வச்சு போட்டால், இப்போ ஆதவர்ஜனா சோறையில் போடான்னு சொல்லி வீட்டை விட்டு தட்டி விட்டாங்க. இப்போது மனைவி மதிக்கிறதில் வீட்டுக்கு வராதுன்ட்டாங்க. மச்சனன்னு சொல்லிட்டா இவன் திருடு, மிகப்பெரிய மோசமான கொடூரமான ஆள், கிரிமினல்ன்றான். இப்படி குடும்பமே போச்சு. ஆதவர்ஜனா பிஜேபியோட சேர்ந்த பாவத்துக்கு மறைமுகமாக ஆதவர்ஜனா குடும்பம் காலி. மாநில ஒரு கட்சி வேறு, புதிய கட்சி ஆரம்பித்து அங்கே ஆப்படிக்கிறதுல அங்கே புஷி ஆனந்த் இனிமேல் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி பக்கமே போக முடியாது. சரக்கு வாங்க வேணால் போகலாமே தவிர, மித்தபடி சரக்குனா நீங்கள் சிரிக்காங்க, தப்பாக நினைக்காங்க. வீட்டுக்கு சரக்கு, பல சரக்கு அந்த மாதிரி ஜாமான் வாங்குறதுக்கு போகலாமே தவிர டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி, மித்தபடி அரசியல் அவுட்டு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இப்படி எல்லாம் சில்லறை ஆகி அவன் எல்லாம் காலியாகி பிஜேபி வாயில் மண்ணை போட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. புஷி ஆனந்த் அவர்களை பற்றி பேசினோன்னே ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. புஷி ஆனந்த் ஒரு நிகழ்ச்சியில், தாவேக்கா ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. ஆரம்பத்துலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து எவன் கட்சி கொடி கட்டி பால் அபிஷேகம்லாம் பண்ணி போஸ்ட் ஓட்டி ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்தானோ அவனுக்கு தான் இந்த கட்சியில் பொறுப்பு எல்லாமே. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து காரில் இறங்குறவனுக்குலாம் எனக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க பேசினார். தெரியாமல் பேசினார் செங்கோட்டையன். அதாவது செங்கோட்டையன் விஜய் ரசிகரா சார்? எத்தனை இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அது தெரியாமல் முன்னாடி பேசியிருப்பாப்புல. இப்போ இவங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. முதலோட படம் பார்த்தவன் கொடி கட்டினவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வேலைக்கு ஆகாதுன்றதுக்காக தான் இப்போ இவங்கெல்லாம் வெளியேருந்து கூப்பிட்டு வராங்க. ஆதவர்ஜனாலாம் விஜய் படமே பார்த்துருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு?
இப்ப போய் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ எல்லா படத்தையும் குருவி கில்லி கவுண்டர் கொடுக்கணும் எல்லாம் ஐடி. இது ஓடாத படத்தெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அதுலேருந்து ஏதாவது தத்துவத்தை எடுக்கிறதுக்கு குருவி ரெட் ஜெயின்ட்ல மூவி. கடைசி திருப்பி பார்த்தா அது திமுகவில் போய் தான் ஆரம்பிக்கும். ஆமா. இந்த பக்கம் சுற்றி பார்த்தா அது இப்ப ஜனநாயகன் கூட சன் டிவிக்கு தான் ஆரம்பிக்கும். சேட்டலைட். திமுகவுக்கு இதுதானே சார், காசுன்னா பாருங்க எங்ககிட்டயே வந்து நிக்கிறாரு. காசுன்னு எங்கிட்ட நிற்கிறது இல்லைம்மா. இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடணும்னா வேறு யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா? ஒன்று ரெட் ஜெயிண்ட் போடணும், இல்லை சன் பிக்சர்ஸில் விளம்பரம் போடணும். ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் கூட இந்த ஆமாம், படத்துல ஜிடிவி போச்சுன்னா அது படம் ஃபெயிலியர் தான்மா. அதை அடிச்சே சொல்லலாம். இன்னும் நல்ல படத்தை கூட ஒடிச்சு தொண்டர்கள் ஓட வச்சிருவாங்க சார். இல்லை, தொண்டர்கள் எத்தனை நாளைக்கு ஓட வைக்க முடியும்? 2 நாளைக்கு திருப்பி பார்ப்பான். மெண்டல் ஆயிட மாட்டான். எத்தனை தடவை பார்ப்பான் படத்தை? நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் பார்ப்பாங்கம்மா 10 தடவை கூட. நல்லா இல்லைன்னு வைங்க, படம் போங்காய் போச்சுன்னு வைங்க, 3 டைம் அவங்களே ட்ரோல் பண்ண ட்ரோல் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அவங்களே மயங்கி விழுந்துருவாங்க. என்னடா இது தலைவன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக வந்து எப்படியா இருந்தாலும் அந்த படம் அவ்வளோதான்னு வச்சுக்க. சினிமா அரசியலில் இறங்கினதுக்கப்புறம் சினிமா ஓடாது. அது எம்ஜிஆருக்கே அதுதான் நிலைமை. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், இதே கனி ஓடிச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி படம்லாம் நின்றுருக்கு. நல்ல வேளை இதை முடிச்சிட்டாங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்னு ஒரு படம்லாம் எடுத்து பாதியில் தூக்கி போட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல். ஏன்னா படம் மகா சொதப்பலாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது விஜய் வந்து இந்த ஜனநாயகனை வந்து எப்படி கொண்டு வர போகிறாப்புன்னு தெரில. செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சது மட்டும் மிக பெரும் பேசுபொருளாச்சு. பாஜகனுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. அசானான்னு ஒருத்தவங்க வந்து அவங்களாம் பாஜக ஆதரவாளர்கள்லாம். யூடியூப்பை பார்த்து சொல்லாதீங்கம்மா. அவங்க இல்ல வீட்டில் இல்ல இருக்கவனுக்கே விஜய் பாஜக அவர்களே அறிக்கை கொடுத்திருக்காரு. விஜய் தானம்மா கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டில் இருக்கவனுக்கே நம்ம இவன் பாஜகவில் இருந்தானான்னு தெரியாதுமா. தம்பி எங்கே தான் இருந்தானா? இங்கே வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். கட்சியில் தலைவராக இருந்தானா அப்படி. ஏன்னா பாண்டிச்சேரியில் பாஜகவே கிடையாது. அதில் ஒரு தலைவராக இருந்தால் அவர் வந்து தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்தா இதனால பாஜகவுக்கு என்ன பதிவு? பாஜகவே அங்கே இல்லை, கட்சியே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சாமிநாதன் ஹசானா 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. கோயில் வாசலில் பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படி பாதிப்பு வரும்? 2 பேருமே வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. புரியுதா? இல்லாமல் உட்காந்தும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் பாதிப்பு வராது. இறைவன் விட்ட செயல். ஒருத்தனுக்கு 50 காசு போடுவாங்க, ஒருத்தனுக்கு 5 ரூபாயை போட்டு போவாங்க. அப்படி இருக்க வேண்டிய. அதனால் இப்போ 2 பேருக்குமே பாதிப்பு. ஆனால் இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற நபர் வந்து பாஜக தலைமையோட ரொம்ப நெருக்கத்தில் இருந்த தலைவராக நீங்கள் தான் யார் பேரெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை சார், செய்திகள் அவரை பற்றி படிக்கும்போது அவர் பிரதமர் மோடி அமித்ஷா அவரோட ரொம்ப என்ன நெருங்கி என்ன பண்ணாரு? ஒன்றா உட்காந்து இல்லை ரொம்ப ஆமாம் இல்லை ஒன்றா பார்த்து உட்கார்றது இல்லை. ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஏர்போர்ட்டில் நின்று என்னைக்கோ மோடியை பார்த்துருப்பாங்க. இல்லை சார், புதுச்சேரியில் அவர் ஒரு மெயின் ஃபேஸாக இருந்திருக்காரு. அதுக்காகவே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதை வச்சு பொழைச்சிக்கன்னு அனுப்பி விட்டுருவாங்கம்மா. மோடி அமித்ஷாவும் பார்க்குறதுனா இப்போ போய் பார்க்க சொல்லுங்கள் மோடி அமித்ஷாவை. அண்ணாமலையால் பார்க்க முடியல, மாநில தலைவரால். இங்கே உள்ள யார் இவர் இருக்காரு, அது பிராந்தி கடை, இப்போ டாஸ்மாக் பார் வச்சுருக்காரு. கரெக்டாக சொல்கிறீங்களே. மாநில தலைவர் அவர் கூட நினச்சாலும் பார்க்க முடியாதுமா. தமிழிசையை போய் பார்க்க சொல்லுங்கள் மோடிஜியை, கவர்னராக இருந்தாப்புல. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவாங்க. இந்த ஃபோட்டோ வச்சு பொழைச்சிக்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபோட்டோவை தான் பார்க்கணுமே தவிர மோடிஜி இல்லை. தொடர்ச்சியாக இப்படி பாஜக, ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கூட அதிமுகவில் அதிருப்தியை பதிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 முறை பின்வழியாக போகிற மாதிரி ரகசியமாக அங்கங்கே போய் ஃப்ளைட்டு பிடிச்செல்லாம் போய் டெல்லி வரைக்கும் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மாவையும் சரி அமித்ஷா அவர்களையும் சரி சந்திச்சுட்டு வந்தார். பாஜகலேருந்து அதோட பாதிப்பு தான்மா. நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அன்னையோட ஒரு வாழ்க்கை நாசமாக போச்சுமா. அதோட புரியுதா? பார்க்க சில இடத்துலலாம் பழனி கோயிலெலாம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு போகும்போது முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் இருப்பார். அந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் குடும்ப நாசம். புரியுதா? திருப்பி வெயிட் பண்ணி திருப்பி அரச கோலம் பார்த்துட்டு தான் வரணும். சில பேர் முருகனை பார்த்துட்டோன்னு கும்பிட்டு வந்துடுறாங்க, குடும்பம் போயிடும். அந்த மாதிரி சில சூழ்நிலையில் இப்படி தான் இருக்குது. மனிதர்களும் அப்படி சில பேர் இருக்காங்க. இல்லை, தொடர்ந்து பாஜகவிலேருந்து பாஜக ஆதரவாளர்கள், பாஜக அதிமுகவில் இருக்க பாஜக ஆதரவாளர் இப்படியானவே தாவேக்காவுக்கு வராங்களே. பாஜக தானே கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் போய் அவங்கள சேர்த்துக்கிறீங்க? அது கொள்கையே, அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. அப்புறம் என்ன கொள்கை எதிரி? கோவப்படுறாரு சார். இந்த காஞ்சிபுரம் இதில் பேசும்போது கொள்கைனா என்னன்னு தெரியாதா? கொள்கையற்ற கூட்டமா யாரை பார்த்து அப்படி சொல்றீங்க? நாங்க நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கோம், சிஏஏக்கு எதிராக பேசியிருக்கோம். ஆமா, கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? விஜய் அதை தான் கொள்கையா சொல்றாரு. சொல்றாப்புல அதான் டக்கு நீட்டு பரிச்சை எடுத்துட்டா அப்போ கொள்கை முடிஞ்சு போச்சு, கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்களா? நம்ம அது போடுங்க. வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கோம். அதுலேயும் 2-3 இதெல்லாம் இருக்குது சார். ஏன்னா சிஏஏ 2020 வந்துச்சு, 24 தான் இவர் சிஏஏ எதிர்த்திருக்காரு. சிஏஏ வந்தவுடனே முதல்ல எதிர்த்த ஆள் நான் தான் இந்த தமிழ்நாட்டிலன்னு பேசுகிறாரு. காஞ்சிபுரத்தில் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க, பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கா பேசிட்டு இருக்காப்புலப்பா.
இப்போ அஜித் வீக்காக இருக்கிறதுனால இப்போ விஜய் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அஜித் 4 படம் நடித்தா டஃப்பாக போயிடும். காஞ்சிபுரத்தில் பேசின இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, முதல் மாநாட்டில் கூட விஜய் அவர்கள் பேசும்போது மறந்துட்டு போயிட்டாரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்து சாரி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசினாரு. கூத்தாடின்னு பேசுகிறாங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இது இருக்குது, கூத்தாடினா என்னன்ற மாதிரி அவர் ஸ்டைலில் பேசியிருந்தார். அதையே திரும்ப இந்த காஞ்சிபுரம் இதுலேயும் பேசியிருந்தார். ஆக்சுவலி கூத்தாடின்னு எம்ஜிஆர் அவர்களை சொன்னது காங்கிரஸ் கட்சியினர், காமராஜ் அவர்கள் அந்த டைமில் அந்த போட்டி வந்த அந்த டைமில் தான். காமராஜரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. எந்த இதில் கூத்தாடின்னு மறுபடியும் எடுத்துட்டு வராரு? எல்லாம் தெரியாமல் என்னத்தையோ இவங்க ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அவர் ஃபோட்டோ வச்சுருக்கான்னு வச்சுருக்காங்க. காங்கிரஸுக்கு எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை? எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தது தெரியுமா அவருக்கு? இல்லை காங்கிரஸ் எம்ஜிஆரை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுச்சுன்னு தெரியுமா? திமுக எம்ஜிஆர் ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வேலை பண்ணுச்சுன்னு தெரியுமா? எம்ஜிஆர் திமுகவுக்கு என்னென்ன டுபாக்கூர் வேலை காட்டினான்னு தெரியுமா? எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இப்போ பார்த்தது ஜெயலலிதா மட்டும் கையை கட்டி நேராக பார்த்துருக்காப்புல 2 மணி நேரம் வெயிட் பண்ணி. அதை தவிர அரசியலில் யாருமே தெரியாது. அந்த ஆசையில் வந்துட்டாப்புல. நம்ம முன்னாடி 10 கார் போகுது, பின்னாடி 10 கார் போகுது, டிஜிபிலாம் சொல்லிட்டு அடிக்கிறேன். மோடி அவர்களை பார்த்துருக்காரு சார். கோயம்புத்தூரில் மோடி அவர்கள் வந்து குஷி ஆகி விஜய் அவர்களை பார்த்ததில்ல. மோடி இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தனை பல பேரை பார்த்துருக்காப்புல. ஆந்திரா, கர்நாடகா, ஊருக்கு 10 பேர் 10 பேரை பார்த்துருக்காப்புல. அதனால் இந்த தம்பி இந்த படமா அது என்ன படம்னு யூடியூப்பில் போட்டு காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இடையில பவன் கல்யாண் அவர்கள் கூட விஜய்க்கு ஆலோசனைகள்லாம் வழங்கியதா செய்திகள்லாம் வந்துச்சு. என்ன ஆலோசனை வழங்கியிருப்பாரு? அவர் பெரிய தலைவர்ல, அவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு தலைவர். வந்து ஆகப்பெரும் கூவை யார்? பவன் கல்யாண். ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு அடிமுட்டாள். அந்த கூவை சொல்லுதுன்னு சொல்லி அதுக்கு விஜய் எவ்வளோ பரவாயில்லம்மா. பவன் கல்யாணுக்கு விஜய் பரவாயில்ல. பயங்கரமான ஆகாவலிம்மா பவன் கல்யாண். நீ அங்கே போனால் தான் தெரியும். ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா தான் ஒருவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, நல்லா தான் இருக்கும். இல்லை, இப்போது தாவேக்காவில் ஒரு வேளை போகிற போக்கில் இன்னும் 5-5.5 மாதம் பக்கம் இருக்குது. டிடிவி ரொம்ப நாளாக ப்ரெஸ் மீட்லாம் கோரிக்கை போயிடுவார். டிடிவி அந்த பக்கம் போகிறதுக்கு அதிகம். உரிமை கழகத்தை டிசம்பர் 15 வரைக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். வேற உரிமை கழகமாக மாற்றிடுவேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய நெருங்கிய இப்போதான் பிஜேபி யோசிப்பாங்க, என்னடா வேற ட்ராக்ல போகுது வண்டி அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இப்போ அமித்ஷா பிஜேபி போட்டு கொடுத்த ட்ராக் தான் இது. காலப்போக்கில் நாங்கள் சொல்லும்போது ஒவ்வொருத்தராக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வருது. அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் நேற்று நான் பேசும்போது கொடுத்த தகவல் என்னென்னா, உரிமை, அதாவது அதிமுக அந்த உரிமை மீட்பு கழகத்தினுடைய கட்சி கொடி வடிவமைச்சாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான 99% பணிகள் முடிஞ்சது. 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட்டிங், ஏன்னா அதிமுக பொதுக்குழு முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் ஆல்ரெடி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு ரெடியாக தான் இருக்காங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தாவேக்கா செங்கோட்டையன் போயிருக்காரு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கூட்டணி ஃபார்ம் பண்ணி இது எந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும்? ஒரு ஃபைட்டு இருக்கா? நீங்கள் தான் இவ்வளோ நேரம் மூச்சை கொடுத்து கேள்வி கேட்குறீங்க. அப்படி ஒன்றுமே நடக்காது. விஜய் வந்து செங்கோட்டையனை புனிதமானவர், நேர்மையற்றவர், கரைபடியாதவர்ன்றாரு. செங்கோட்டையன் வந்து ஒரு புனிதமான ஆட்சி 2026 மலரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. உங்கள் இதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு உமன்ஸ் காலேஜ் தான் இருக்கா? இருக்கு சார். அங்கே பிள்ளைங்க காலேஜ் விட்டு வெளியே வரும்போது செங்கோட்டையன் யாருன்னு ஃபோட்டோ காமிச்சு கேளுங்க. புரியுதா? 10 பேரில் ஒருத்தராவது சொல்லிட்டாங்கன்னு யாருன்னு தெரியுமாமான்னு கேளுங்க. ஃபோட்டோ காமிங்க, பேரெலாம் சொல்லக்கூடாது. பட் யார், ஒரு பேர் என்ன, என்னன்னு கேளுங்க. 10 பேரில் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதோட இந்த பேட்டியே வேண்டாம், நீ போடாதீங்க. சொல்லலைன்னா இந்த பேட்டியை போய் போடுங்க. அப்போ அவங்கெல்லாம் போய் சேர்ந்தா என்ன, சேரல என்ன? புரியுதா? இது மூச்சாத்தி நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர தமிழக மக்களுக்கு செங்கோட்டையன்னா யாருன்னே தெரியாது. ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், பழைய ஆட்களுக்கு. அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கவங்க தான் ஓட்டு போடுவான், மித்தவன் வந்து ஓட்டு போட மாட்டான். ஸோ அதனால் இவங்கெல்லாம் போகிற கேபி முனிசாயெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. இவர் தானே ஒருத்தர் கருப்பாக ஒருத்தர் போவார் வண்டியில் அப்படின்னு, அவர் தலைவர்னே அவனுக்கு தெரியாது. விவசாயம் பண்ண ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அவர் வராரு, சீன்லேயே வராரு. அப்போ தான் 4-5 பேனருக்குன்னா இப்போ போஸ்டரை பார்த்துருப்பாங்க. அதனால் இவர்கள்லாம் போனாலும் ஒன்று பொண்ணு தான், போகலன்னா ஒன்று எந்த பிரயோஜனமும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்குள்ளே போனதுனால ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா சார்? ஆனால் ப்ரெஸ் மீட்லேயே ஒரு சம்பவம் செஞ்சார் நேற்று. அது அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து கட்சி மாறிட்டீங்க, தலைவரை மாற்றிட்டீங்க அப்படி இப்படிலாம் கேட்கும்போது, நான் என்ன பல கட்சி மாறினவனா அப்படிங்கும்போது ஜூம் பண்ணி காட்டுறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் நிர்மல்குமார் அவர்களையும். ஆரம்பத்துலேயே பற்ற வச்சுட்ட பரட்ட அப்படிங்கிற மாதிரி. அவங்க பாவம் ஏதோ வழி இல்லாமல் வந்து சேர்ந்துருவாங்க. என்ன பண்ணுறது, குடும்பம் போச்சு. ஆதவ் அர்ஜுனா குடும்பம் காலி. எலெக்ஷன் முடிஞ்சால் மொத்தமாக சொத்தை பிடிக்கின்னு துரத்தி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு.